الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر، صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: صيام يوم عرفة أحتسب على الله أن يكفر السنة التي قبله وسنة التي بعده، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய மாதங்கள் போர் தடை செய்யப்பட்ட மகத்துவமிக்க மாதங்கள். துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். துல்கஅதாவுடைய கடைசியில் இருக்கிறோம். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் நம்மளை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின், இந்த மாதமும் சரி, அந்த மாதத்திலே முதல் 10 நாட்களும் மிக சிறப்புக்குரிய நாட்கள். அதை உணர்த்தும் வண்ணமாகத்தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொன்னார். 10 இரவுகள் என்பது 10 இரவுகளை சொல்கிறார். ரமலானுடைய கடைசி 10 இரவுகள், துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள், முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், இந்த மூன்றையுமே சொல்வார்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் அல்லாஹ் தஆலா சிறப்பு வாய்ந்ததாக அதனுடைய காலங்களை, அதனுடைய நேரங்களை ஒவ்வொன்றையும் கனிமத்தாக கருதி, பொக்கிஷமாக கருதி, ஒரு சந்தர்ப்பமாக கருதி நாம் அமல் செய்து கொள்ள வேண்டும். வஷ்ஷஃபஇ வல் வத்ரி என்று அல்லாஹ் சொல்கிறான். வஷ்ஷஃபஇ, இரட்டைப்படையின் மீது சத்தியமாக, 10வது நாள் யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய அந்த 10வது நாளின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபஇ வல் வத்ரி, ஒற்றைப்படையின் மீது சத்தியமாக, அரஃபாவுடைய நாள் 9வது நாள் ஒற்றைப்படை, அந்த மீது சத்தியம் செய்து அல்லாஹ் தஆலா அந்த காலங்கள், அந்த நேரங்கள், அந்த நாட்களில் எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கிறது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து அல்லாஹ் கூறியிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல் இருக்குதே, மற்ற இதர நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட மிக சிறந்தது, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது என்றும் சொன்னாங்க. சஹாபிகள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு மனிதர் வெளியேறுகிறார், ஜிஹாத் செய்வதற்காக வெளியேறுகிறார், அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதற்காக வெளியேறுகிறார், அதை விடவும் சிறந்ததா என்று கேட்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் தன் உயிராலும் பொருளாலும் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ய கிளம்பி இரண்டுமே திரும்ப வரவில்லை என்றால் அவருடைய அந்தஸ்து என்பது வேறு என்று சொன்னாங்க. அவருடைய அந்தஸ்து என்பது வேறு. அவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த நாட்களை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த 10 நாட்கள் என்பது சாதாரணமாக நாட்கள் கிடையாது. பொதுவாகவே துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் கண்ணியமான மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். ஃபலா தظலிமு ஃபீஹின் அன்ஃபுஸிகும், உங்களுக்கு நீங்களே அந்த மாதங்களில் அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்று சொல்வான். அந்த மாதங்களில் பாவங்களில் இருந்து நாம் என்ன செய்திருக்க வேண்டும், நம்மை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்வான். இந்த நாட்களில் அதிகம் அல்லாஹுவை திக்ர் செய்தல், தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர்,
அல்ஹம்துலில்லாஹ் போன்ற இந்த மாதிரியான தஸ்பீஹாத்துகளை அதிகம் ஓத வேண்டும் என்று சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய சிறப்புகள் இருக்கிறது. திருமீதியில் ஒரு ஹதீஸ் இருக்குது. சயீத் இப்னு முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகள் இருக்குது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. இந்த நாட்களில் நீங்கள் ஒரு நாள் நோன்பு வைப்பது ஒரு வருடம் நோன்பு வைப்பதற்கு நிகரானது என்று சொல்லுவாங்க. ஒரு நாள் நீங்கள் நின்று வணங்குவது என்பது லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குவதற்கு நிகரானது என்று சொல்லுவாங்க. ஆனால் நாம் ரமலானுடைய அந்த 10 இரவுகளை மட்டுமே நாம் என்ன செய்கிறோம்? ரமலானுடைய மாதம் சஹர் செய்கிறோம், அந்த இரவுகளில் இரவு வணக்கங்களை செய்கிறோம், எல்லாம் அதோடு முடித்துக் கொள்கிறோம். அதற்கு பிறகு இந்த நாட்கள் இருக்கிறது. இது மாதிரியான எல்லா இரவுகளும் சிறந்த இரவுகள் என்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இரவுகளை சிறப்புப்படுத்தி அது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த இரவுகளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இல்லையா? முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி குனியத் லித்தாலிபீன் என்ற கிதாப்ல எழுதி இருக்கிறாங்க, இந்த 10 நாட்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த 10 நாட்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு 10 விஷயங்களை கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் என்று. இது எப்படி அவங்க எழுதுனாங்க அப்படின்னா, தங்களுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவங்களை சொல்வார்கள். சஹாபாக்களும் சரி, தாபீன்களும் சரி, இமாம்களும் சரி, இந்த 10 நாட்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியப்படுத்துதல் என்றால் என்ன? அது முதல்ல தெரியணும். கண்ணியப்படுத்துதல் என்றால் அந்த 10 நாட்களும் வீட்டுக்கு முன்னாடி இரவு நேரங்களில் வெளிச்சத்தை உண்டாக்குவதை கண்ணியப்படுத்துறதா, அல்லது தெரு பூராவும் ஏதாவது ஒன்றை வேடிக்கையாக செய்து கொண்டு வெளிச்சத்தை ஏற்படுத்துவது கண்ணியத்துக்குரியதா? கண்ணியம் என்றால் என்ன? கண்ணியம் என்றால் அந்த நாட்களில் பாவத்தை விட்டு தவிர்ந்திருந்து சின்ன சின்ன நன்மைகளையும் பெரிதாக கருதி ஒரு சின்ன சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதை கூட பெரிதாக கருதி அந்த நாட்களில் அதிகம் அமல் செய்வதை கொண்டுதான் அந்த நாட்களை கண்ணியப்படுத்துவது. நாம கண்ணியப்படுத்துறதுனா என்ன நினைத்திருக்கிறோம்? இந்த மாதிரி இஸ்ராஃபான விஷயங்களை செய்து மார்க்கத்தில் எது கூடாதோ அதையெல்லாம் செய்து கண்ணியப்படுத்துதல் இல்லவே இல்லை. அவங்க சொன்ன நோக்கமே வேற. இந்த 10 நாட்களை யார் கண்ணியப்படுத்துவார்களோ 10 விஷயங்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். அவருடைய ஆயுளில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். ஒன்று. இரண்டாவது சொன்னாங்க, அவருடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் கண்ணியம் செய்கிறான் என்று சொன்னாங்க. மூன்றாவது சொன்னாங்க, அவங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய எல்லா சிரமங்களிலிருந்து அல்லாஹ் அந்த குடும்பத்தையே பாதுகாக்கலான்னு சொன்னாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இல்லையா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனாலதான் நாம என்ன செய்கிறோம்? இந்த வரக்கூடிய இந்த மகத்துவமிக்க இந்த முத்தான இந்த 10 நாட்களையும் கூட நாம மற்ற நாட்களை போல கழித்து விட்டு செல்கிறோம். மற்ற நாட்களை போல கழித்து விட்டு செல்கிறோம். ஆயுள்ல பரக்கத், பொருளாதாரத்துல பரக்கத், குடும்பத்துல எல்லா சிரமங்கள்ல இருந்தும் பாதுகாப்பு, அவர் செய்த குற்றங்களுக்கு பரிகாரம். இந்த 10 நாட்களில் கண்ணியப்படுத்துதல் என்பது, கண்ணியப்படுத்தல புரியல, அமல் செய்தல். ஒரு பாவம் மன்னிக்கப்படுது என்றாலே நாம் அமல் செய்யக்கூடியவர்களாக அந்த நாட்களில் இருக்கணும். நம்முடைய பொருளாதாரத்தில் பரக்கத் உண்டாகுது என்றாலே நாம் அந்த நாட்களை அமல் செய்வது கொண்டு அலங்கரித்திருக்க வேண்டும், கண்ணியப்படுத்தியிருக்க வேண்டும். நம்முடைய பொருளில் பரக்கத் உண்டாகிறது என்று சொன்னால் அந்த நாட்களை அமலால் அலங்காரம் செய்திருக்க வேண்டும். நம்முடைய குடும்பம் எல்லா சிரமங்கள், துன்பங்கள், கஷ்டங்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் மொத்த குடும்பமும் அந்த நாட்களை கண்ணியப்படுத்தி இருக்க வேண்டும், அமலால் அலங்கரித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் எப்படி? ஒரு பாவம் செய்கிறோம், அந்த பாவம் செய்த பிறகு ஒரு நன்மை செய்கிறோம் என்று சொன்னால் சின்ன பாவம் அந்த நன்மையின் மூலமாக
அழிக்கப்பட்டு விடுகிறது, கஃபாராவாக ஆகிவிடுகிறது. அதான் சொன்னாங்க, இந்த நாட்களை நீங்கள் கண்ணியப்படுத்தி அமல் செய்தால் அல்லாஹ் தஆலா நாம் செய்கிற பாவங்களுக்கு கஃபாராக ஆக்கி விடுகிறான். அதே போல இந்த நாட்களில் நாம செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் இரட்டிப்பான நன்மைகளை வாரி வழங்குகிறான். 70 அல்ல, 700 அல்ல, 7000. சில சஹாபாக்களை பற்றி எழுதுகிறார்கள், இந்த 10 நாட்களை 10,000 நாட்களுக்கு சமமாக நினைத்து அமல் செய்வார்களாம். 10,000 நாட்களுக்கு நிகராக சமமாக நினைத்து அமல் செய்வார்கள் என்று எழுதுகிறார். நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதுல அடுத்து 6வது ரொம்ப முக்கியமானது, அவருடைய சக்ராத்துடைய அந்த நிலை, மௌத்துடைய அந்த கடைசி தருணம், அது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அது மரணிக்கிறவர்களிடத்துல கேட்டாதான் தெரியும், நமக்கு தெரியாது. மரணித்தவர் மரணித்து போகிறார், நம்மிடத்தில் சொல்வதும் இல்லை. அந்த சக்ராத்துடைய அந்த நிலையை அல்லாஹ் லேசாக்குகிறான் மௌத்தாகிற போது. இந்த 10 நாட்களை யார் அமலால் அலங்கரிக்கிறார்களோ, அதை கண்ணியப்படுத்துகிறார்களோ, அதிலே தன்னுடைய நாவை பாதுகாத்துக் கொண்டு தன்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, அடுத்து சொன்னாங்க 7வது, கபரின் இருளுக்கு அது வெளிச்சம் தரும். அந்த 10 நாட்கள் கபரின் இருளுக்கு வெளிச்சம் தரும். 8வது சொன்னாங்க, நம்முடைய நன்மை தீமைகளை எடை போடுகிற தராசில் இந்த 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல் கனபரிமாணம் உள்ளதாக இருக்கும், நல்ல அமல்கள். 9 சொன்னாங்க, நரக நெருப்பில் இருந்து நம்மை பாதுகாக்கும். 10வது, நாம் சொர்க்கத்துக்கு சென்று விட்டால் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தரஜாத்துகளை, அந்தஸ்துகள் உயர்வதற்கு இந்த 10 நாட்கள் காரணமாகும் என்று சொன்னாங்க முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புன்யா லித்தாலிபீன் என்ற கிதாபில் எழுதியிருக்கிறார்கள். அப்ப நாம இந்த 10 விஷயங்கள் இது மாதிரி அவங்க தங்களுடைய அனுபவத்துல கண்டதை அவங்க எழுதியிருக்கிறாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய நன்மையான விஷயங்கள் அதிலே, சவாபுகள் அதிலே கொட்டி கிடக்கிறது. நாம் அதுல இருந்து என்ன செய்யறோம், மஹ்ரூமாகி இருக்கிறோம். நாம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த 10 நாட்களை பொக்கிஷமாக நல்ல ஒரு சந்தர்ப்பமாக கருதி அமல் செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னா, அதுலதான் யோமு தர்வியா என்று சொல்லக்கூடிய துல்ஹிஜ்ஜாவுடைய 8வது நாள் இருக்கிறது. அதிலே தான் மக்காவில் இருந்து ஹாஜிமார்கள் மினாவுக்கு வந்து தங்குவார்கள். அங்கிருந்து தான் அரஃபாவுக்கு செல்வார்கள். அரஃபாவுடைய நாள் மறுநாள் 9வது நாள் இருக்கிறது. யௌமுன் நஹருடைய நாள் 10வது நாள் இருக்கிறது. 11, 12, 13 என்று ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் இருக்கிறது. நாம தக்பீர் சொல்லக்கூடிய நாட்கள். தக்பீர் என்பது துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் பிறையிலிருந்து, அந்த பிறையை பார்த்ததிலிருந்து தக்பீர் ஆரம்பித்து விடுகிறது. அது என்ன தக்பீர்? முத்லகன், அதாவது பொதுவான தக்பீர். பொதுவான தக்பீர் என்று சொன்னால் எல்லா நேரங்களிலும் தனிநபர்கள் அதில் தக்பீர் சொல்லிக்கொண்டே இருப்பது. சொல்லுகிறோமா? குர்பானியுடைய ஆடுகளை பார்க்கிறோம், மாடுகளை பார்க்கிறோம், அது என்னமோ ஒரு காட்சி பொருளாக பார்க்கிறோம் இல்லையா? அது காட்சி பொருள் அல்ல, ஷாயிரில் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். அது அல்லாஹ்வுடைய சின்னங்கள். அந்த சின்னங்களை பார்க்கும் போதெல்லாம், அதற்கு பணிவிடை செய்கின்ற போதெல்லாம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று ஓதணும். நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரியான தக்பீர்களை ஓதுகிறோம்? அப்ப யௌமு தர்வியா, துல்ஹிஜ்ஜாவுடைய 8வது நாள், யௌம அரஃபா, அந்த நாள்ல நோன்பு வைக்கணும். அதனால எப்போது வருது? அது பிறை பார்த்த பிறகு, பிறை பார்த்து முடிவு செய்த பிறகு என்ன செய்யப்படும், அது எந்த நாள்ல வருது, அது என்ன நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறது அப்புறம் இல்லையா? இப்ப நம்முடைய இப்பவே இந்த காலண்டர்ல பார்த்தே முடிவு பண்ணிக்கிறோம், அது வெள்ளிக்கிழமை வருது, அரஃபாவுடைய நாள், நோன்பு வைக்கலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு.
இப்படி 9வது நாள் அப்படின்னு சொல்லி காலண்டர்ல இருக்கு. அதை பார்த்து நம்ம பிறை பார்த்த பிறகு அடுத்த வாரம் தெரிஞ்சிடும் பிறை வியாழக்கிழமையா அல்லது வெள்ளிக்கிழமையா என்பது நமக்கு தெரிந்துவிடும். அதற்கு பிறகு அதை பற்றி பேசிக்கொள்ளலாம். அரபாவுடைய நாளில் அந்த நாளில் நோன்பு வைப்பது அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இஸ்லாமிய மாதங்களில் கடைசி மாதம் அது. துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் 12வது மாதம். அந்த மாதத்தில் ஒரு நோன்பை அல்லாஹ் இப்படி வைத்திருக்கிறான். அரபாவுடைய நாளுடைய நோன்பு அது கடந்த ஆண்டு வருகின்ற ஆண்டு, இந்த 2 ஆண்டுகளில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன பாவங்களுக்கு அது பரிகாரமாக ஆகும். அந்த நாளில் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து பல பேர்களை அல்லாஹ் என்ன செய்யறான், வெளியேற்றுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாள் அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியத்திற்குரிய மிக சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹதீஸ்களில். அரபாவுடைய நாள். இந்த அரபாவுடைய நாளிலே கூட நம்ம எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, நோன்பு வைக்காம இருக்கிற ஆட்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஹாஜிமார்கள் அரபாவுடைய அந்த மைதானத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா மனிதனை நெருங்கி வருகிறான், அவனை பெருமை பாராட்டி பேசுகிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில், மலக்குமார்களிடத்தில் அரபாவுடைய நாளில் அந்த அரபா மைதானத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுறான். என்ன பேசுகிறான்? பாருங்கள், என் அடியானை பாருங்கள், அவன் என்னிடத்துல வந்திருக்கிறான், எப்படி மேலெல்லாம் தூசி, பரட்டை தலை, மேலெல்லாம் தூசி, ஒரு அலங்கோலமான ஒரு நிலையில அவன் வந்திருக்கிறான். அப்படிதான் இருப்போம் அரபாவுடைய மைதானத்தில். அவன் என்ன சொல்லுகிறானோ அந்த ஆடை அணிந்திருப்போம், அவன் என்ன செய்ய சொல்லுகிறானோ அதை நாம் அங்கே செய்து கொண்டிருப்போம். அதான் அல்லாஹ் சொன்னான், என்னுடைய அடியானை பாருங்கள், பரட்டை தலை, தூசி படிந்த உடலோடு ஒவ்வொரு வேறு வள்ளங்களில் இருந்தும் நடந்தவர்களாக, வாகனத்தில் பறந்தவர்களாக, நடந்தவர்களாக என்னை தேடி வந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்வான், உங்களை நான் சாட்சியாக்குகிறேன், நான் அவனை மன்னித்து விட்டேன். இந்த மன்னிப்பு நமக்கு கிடைக்கணும் இல்லையா? அதனாலதான் அரபாவுடைய நோன்பு நாம வைக்கணும். ஆஜிமார்களுக்கு அரபா நோன்பு கிடையாது, இல்லை. பொதுவாகவே அவங்களுடைய உடல் பலகீனமாகிவிடக் கூடாது என்பதற்காக நோன்பு வைக்காமல் இருப்பது சிறந்தது என்று சொல்கிறார்கள் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள். ஏனென்று சொன்னால் ஹஜ்ஜுடைய கிரிகைகள் தொடராக ஒரு 6 நாட்களுக்கு இருக்கும். அந்த 6 நாட்களில் அவர்கள் பலகீனப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அவங்களுக்கு என்ன இல்லை, நோன்பு இல்லை. ஆனால் ஊர்ல இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு அந்த அரபாவுடைய நோன்பு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாகனத்துக்கு பின்னால் ஒரு மனிதர் இருந்தார். அங்கே வரக்கூடிய பெண்களை கொஞ்சம் அப்படி கண்காணித்துக் கொண்டும் கொஞ்சம் பார்க்கக்கூடியவராக இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபருடைய அந்த நாடியை பிடித்து திருப்பி விட்டு சொன்னார்கள், மன் ஹஃபல லிசானஹு வ ஸம்அஹு வ பஸரஹு, யார் தன்னுடைய நாவை, தன்னுடைய காதை, தன்னுடைய பார்வையை இந்த அரபாவுடைய நாளில் பேணி பாதுகாக்கிறார். சாதாரண காலங்களிலேயே நாவுகளையும் கண்களையும் செவி புலன்களையும் நாம் என்ன செய்யணும், சாதாரணமான காலங்களிலேயே பேண வேண்டும். இன்றைக்கு அதிலேயும் அதிகம் பேண வேண்டும். நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வரை, அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற வரை, அல்லது நம்முடைய சொந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரை நம்முடைய பார்வைகள் ஓரளவுக்கு பாதுகாக்கப்படுகிறது. பள்ளியை விட்டு வெளியேறிவிட்டால் நம்முடைய பார்வையினுடைய நிலை என்ன? பார்வையினுடைய நிலை என்ன சொன்னாங்க, இந்த அரபாவுடைய நாளில் தன்னுடைய நாவை, தன்னுடைய செவிபுலன்களை, தன்னுடைய பார்வையை யார் தன்னுடைய கட்டுக்குள் வைக்கிறாரோ அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது. இந்த அரபாவிலிருந்து அடுத்த அரபா வரைக்கும் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த
10 நாட்களை நாம் என்ன செய்கிறோம், எதிர்நோக்கி இருக்கிறோம். இப்ப நாம் அதற்கு அந்த நாட்களில் அமல் செய்வதற்கு நாம் என்ன செய்கிறோம், தயாராகினோம். முடிந்த அளவுக்கு நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, முடிந்த அளவுக்கு அல்ல, ஒவ்வொரு நாளும் அந்த 5 நேர தொழுகையிலே ரொம்ப பேணுதலாக இருக்கக்கூடியவர்களாக, இரவு நேர தொழுகையில் ரொம்ப பேணுதலாக இருக்கக்கூடியவர்களாக ஆகிற எல்லா காலங்களிலும் இருக்கணும். சிறப்பு வாய்ந்த இந்த நாட்கள்லையாவது கொஞ்சம் பேணுதலோடு நடந்து கொள்ளணும். 10வது நாள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். 32 எழுத்துக்கள் தான், 32 எழுத்துக்கள் தான் இந்த சூறாவில் இருக்கிறது. ஆனால் இந்த 32 எழுத்துக்கள் கொண்ட இந்த சூறா செய்கிற வேலை இருக்கிறதே, இதை பற்றிய நாம ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் அப்படிங்கிற அந்த ஒத்த ஆயத்து இருக்குதே, இதற்கான விளக்கம் இதிலிருந்து ஒரு 20-25 சூறாக்கு அப்பால் இருக்கக்கூடிய வல்லுஹால இருந்து ஆரம்பிக்கிறது இதற்கான விளக்கம். ஒவ்வொரு சூறாக்களையும் அல்லாஹ் 3 விஷயங்களையும் சொல்லிக்கொண்டே வருகிறான். சொல்லிட்டே வந்துதான் அல்லாஹ் இங்க முடிக்கிறான். இங்க சொல்றான், ஃபஸல்லி, இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டுமானால் உங்களுடைய ரப்பை தொழுங்கள், அல்லாஹ்வுக்காக பலியிடுங்கள், ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து பலியிடுங்கள். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களுடைய ரப்புக்காக இஹ்லாசன், இஹ்லாசன் பெருமைக்காக அல்ல, பெருமைக்காக பகட்டுக்காக அல்ல. ஃபஸல்லி லிரப்பிக, உங்களுடைய ரப்புக்காக தொழுங்கள், உங்களுடைய ரப்புக்காக என்ன செய்யுங்க, அறுத்து பலியிடுங்கள். முதல்ல தொழுக, என்னது, அந்த அச்சு பெருநாளுடைய அந்த நாளில் தொழுகை முடிந்த பிறகுதான் என்ன செய்யணும், ஆடு மாடுகளை அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அறுக்கிறது என்பது இல்லை. அப்படி அறுத்துட்டா அவர் தனக்காக அறுத்து கொண்டார், அது குர்பானியே இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். அந்த நஹருடைய அந்த 10வது நாளில் நாம செய்யக்கூடிய அமல்களில் மிக ஏற்றமான அமல் ஆடு மாடுகளை என்ன செய்யறது, அல்லாஹ்வுக்காக குர்பானி செய்யறது. இது யாருடைய சுன்னத்? நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தை நாம் ஹயாத் ஆக்குவதற்காக நம்ம செய்கிறோம். நாம் என்ன செய்கிறோம், அந்த சுன்னத்தை ஹயாத் ஆக்குவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, அது நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னத் சரி, அவங்க அல்லாஹ் தஆலா அவங்களுடைய தன்னுடைய மகனையே அறுத்து பலியிட போனாங்க. அல்லாஹ் வானத்திலிருந்து ஆடை இறக்கி அந்த ஆடை அல்லாஹ் தஆலா குர்பானி கொடுக்க வச்சான். சரி, இந்த சுன்னத்தை நாம ஹயாத்தாக்குறோம், நமக்கு என்ன கிடைக்கும் என்று சஹாபாக்கள் கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும், அது நிறைய முடி கொண்ட ஆடாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் உங்களுக்கு சவாப் இருக்கிறது என்று சொன்னாங்க. கியாமத்துடைய நாளில் அந்த கொம்புகளோடு, கால் குளம்புகளோடு, முடிகளோடு எந்த அளவுக்கு நல்ல தரமான ஒரு சுன்னத்தை செய்கிறோம், அந்த சுன்னத்து குவாலிட்டியா இருக்கணும். அது என்னது, தரமானதாக இருக்கணும். சும்மா போட்டு என்ன செய்யக்கூடாது, யார்கிட்டயாவது கொண்டு போய் அந்தாங்க உங்களுக்கான இந்த குர்பானிக்கான 7 பங்குல 1 பங்கு அப்படின்னு கொடுத்துட்டு அவருக்கு கொடுத்தாச்சு, அதோட நம்ம வேலை இல்லை. என்னுடைய பங்குக்கான மாடு எங்க என்று கேட்டால் சொல்ல தெரியும், இதுதான் உங்களுடைய மாடு. அந்த மாடை அடுக்கிற போது அந்த 7 நபர்கள் சேர்ந்த மாடுகள் அல்லது ஒட்டகங்களை அறுக்கும் போது அந்த 7 நபர்களும் அங்கே நிற்க வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குர்பானி கொடுக்கிற போது இங்க வந்து நில்லுங்க என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நடக்குதா? இந்தாங்க 3700 என்ன மாட்டை பிடிக்கிறாங்கன்னு தெரியல, நான் அதை சொல்ல விரும்பல. 3700 3000 எங்க பார்த்தாலும் போஸ்டரு. முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன்,
அப்படி 7 பேர் சேர்ந்து குர்பானி கொடுக்கணும்னா அக்கம் பக்கத்துல சண்டை போட்டு வச்சிருக்கிறோமே, அக்கம் பக்கம் பூரா ஒரே சண்டை பிரச்சனை. எந்த அக்கம் பக்கத்து வீட்டுல நான் போய் என்ன செய்யறது? கூட்டு குர்பானி செஞ்சு நாங்க எல்லாரும் எப்படி ஒற்றுமையா இருந்து அதை நாங்க பராமரித்து அதை எப்படி நாங்க 7 குடும்பங்கள் சேர்ந்து அந்த குர்பானை நிறைவேற்றுறது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு இல்லையா? யார்ட்டையாவது கொடுத்துறது. அது சதகாவா இருந்தாலும் சரி, ஜக்காத்தா இருந்தாலும் சரி, சதகத்துல் ஃபித்ரா இருந்தாலும் சரி, வீட்டுல ஒரு நதுருக்காக ஏதாவது அவன்டையாவது கொண்டு போய் கொடுத்துறது. அவன் எங்க கொண்டு கொடுத்தாலும் பரவாயில்லை. இவன் அதே தான். எங்கேயாவது கல்யாண வீட்டுல சோறு மிச்சமாயிட்டா ஏதாவது ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்ல சோத்தை கொடுத்துறது. அவன் எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்துருவான், முடிஞ்சு. நம்ம ஊர்ல இது நிறைய ஆக்குப்பா. அது 2 சட்டி என்ன 3 சட்டி என்ன மிஞ்சினாலும் அதுக்கு ஒரு குரூப் இருக்கு. அவங்க வண்டியில ஏற்றிட்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் கொடுப்பாங்க, யாராவது திம்பாங்க. மார்க்கம் இப்படித்தான் சொல்லுதா? இப்படி எல்லாத்துலயும் அப்படி ஆக்கிட்டோம். குர்பானியுடைய பங்கு என் பங்கு முடிஞ்சது, கதையும் முடிஞ்சது. அதோடி ஒரு விஷயம் படித்தோம். என்னன்னு சொன்னா, எல்லா விஷயங்களுக்கும் கணக்கு பார்க்காத மனிதன் அப்படிங்க கல்யாண வீட்டுல 10 ஆடு 20 ஆடு 30 ஆடு இப்படியா மார்க்கம் சொல்லி இருக்குது? சோறு வைக்க சொல்லி இல்ல இல்ல, மார்க்கம் இப்படி சொல்லல. மார்க்கத்துல இது கூடவும் செய்யாது. பெரிய பணக்கார சஹாபியை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் வலிமாவே வைக்கல, ஏதோ சாதாரணமா முடிச்சுட்டாங்க. சொன்னாங்க ஒரு ஆடு அறுத்து, பணக்கார சஹாபியை பார்த்து சொன்னாங்க, வலவ் பிஷாத்தின், ஒரு ஆடு அறுத்து நீங்க வலிமா செஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு எத்தனை ஆடுகள் அறுக்கிறோம், ஆனால் இந்த குர்பானின்னு ஒண்ணு வந்துட்டா கொடுக்க மாட்டாரு. சரிங்க, கொடுக்க மாட்டாரு. எப்படி? ஒரு சுண்ணத்துக்கு முரணாக எத்தனை ஆடுகள் அறுக்கப்படுது? ஒரு சுண்ணத்தான காரியத்துக்காக ஒரு ஆடோ அல்லது ஒரு பங்கோ கூட கொடுக்கணும் கேட்டா எங்கெங்க இருக்கு? காசே இல்லைங்க. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களே, நம்ம வீட்டுல வச்சிருக்கோம் தெரியுமா, ஆடம்பர பொருட்கள். அந்த பொருட்களை கணக்கு பாருங்க, 1 லட்சம் அல்ல 2 லட்சத்துக்கு மேலான ஆடம்பர பொருட்களை வச்சிருப்போம். வீட்டுல மிக்சி வச்சிருப்போம், கிரைண்டர் வச்சிருப்போம், அப்புறம் ஏசி வச்சிருப்போம், ஃப்ரிட்ஜ் வச்சிருப்போம், வாஷிங் மிஷின். இதெல்லாம் கணக்கு பார்த்தா என்ன வந்துடும்? 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு ஆனது வந்துடும். இதையெல்லாம் வாங்குறதுக்கு அவருக்கு எங்க இருந்து காசு வருதுன்னு தெரியல. ஆனா குர்பானி கொடுக்க வேண்டும் என்றால் அதுல தன்னுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று சொன்னால் யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாரு? அதுக்கு தான் எழுதுனாங்க, இந்த மாதிரியான சுன்னத்தான காரியங்களை அல்ல அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மம் செய்வதற்கு ஷைத்தானுடைய 70 தாடைகளை தாண்டித்தான் நாம செஞ்சாகணும். இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் ஷைத்தான் போடுவான். ஆடு மாடு பிடிக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும். மாடாக இருந்தால் 2 ஆண்டுகள் ஆகி 3வது ஆண்டுக்குள்ளே மாடு நுழைந்திருக்க வேண்டும். அது என்ன செய்திருக்கணும்? அந்த ஆட்டுக்கு 2 வருடங்கள், மாட்டுக்கு 2 வருடங்கள் ஆகியிருக்க வேண்டும். 3வது வருடத்துக்குள்ளே சென்றிருக்க வேண்டும். ஆடாக இருந்தால், வெள்ளாடாக இருந்தால் 1 வருடம் ஆகி 2வது வருடத்துக்குள்ளே போயிருக்க வேண்டும். செம்மறியாடாக இருந்தால் 6 மாதங்களும் அதற்கு மேலாகவும் ஆகியிருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 ஆண்டுகளும் 6வது ஆண்டுக்குள்ளே ஒட்டகம் நுழைந்திருக்க வேண்டும். வயசு தெரிந்திருக்க வேண்டும். அல்லது தெரிந்தவர்களிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நொண்டி, குருடு, நோயாளி, லோஞ்சா, பாருங்க, தோலுக்காக மாற இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் செய்வார்கள். இதெல்லாம் செய்வார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதே போல ஆடு மாடு குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த நபர், அந்த உதுஹியாவுடைய யாருக்காக நியத் செய்யப்படுது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, முழு உம்மத்துக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியத் செய்தாங்க. நாம எதற்காக நியத் செய்திருக்கிறோமோ அந்த நபர் என்ன செய்யக்கூடாது? துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை பார்த்த பிறகு உடலில் எந்த உறுப்பையும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் முடி, தாடி, தலை, நகம், இதை எதையுமே தொடக்கூடாதுன்னு எழுதியிருக்கிறாங்க.
அப்ப உதவியா கொடுக்காம இருக்கிறாங்களே, அதாவது குர்பானை கொடுக்காத நபர் அவர்களும் கூட இந்த 10 நாட்கள் இதையெல்லாம் செய்யாமல் இருந்தால் நல்லது. அந்த ஹாஜிகளுக்கு ஒப்பாக, அந்த ஹாஜிகளுக்கு அவங்க எல்லா கிரிகைகளையும் முடித்து விட்டு தான் மொட்டை அடிப்பார்கள், தலையை மலிப்பார்கள். பெண்களாக இருந்தால் தேசம் முடியை கட் பண்ணி போடுவார்கள். இதெல்லாம் நாம் என்ன செய்திருக்கிறோம், தெரிந்திருக்க வேண்டும். மார்க்க விஷயங்களை தெரிந்திருக்க வேண்டும். அதன்படி நாம் என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. மார்க்கத்தை தெரிந்து அதன்படி நடக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. ஆகிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி